ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் தந்து சத்துவத்தை தந்து நம்மை நடத்துகிற இயேசு ஆண்டவரின் நிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்கள். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அற்புதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். சோர்ந்து போகாத ஒரு மனிதனே இந்த உலகத்தில் இல்லை. மனிதன் என்றால் சோர்வுகள் வரத்தான் செய்யும். பலனை இழக்க செய்வோம். எவ்வளவு பெரிய பணக்காராக இருந்தாலும், இன்றைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரன் எலன் மஸ்க், அந்த எலன் மஸ்க்கு கூட பல நேரங்களிலே சோர்வுகளும் சோதனைகளும் கட்டாயம் வந்திருக்கும். என கண்பானவர்களே, எனவே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பலன் இழந்திருக்கிற நீங்கள், உற்சாகத்தை இழந்திருக்கிற நாம், பல தடுமாற்றங்களில் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு சொல்லுகிறார், சோர்ந்து போயிருக்கிற, பலனற்று போயிருக்கிற, திடனற்று போயிருக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சரீர பலன் இல்லை என்றால் சோர்ந்து போய் மெலிந்து போய் காணப்படுவோம். ஆவியில பலன் இல்லை என்று சொன்னால் ஒரு சந்தோஷம் இல்லாமல் துக்கம் அடைந்தவர்களாய் இருப்போம். எனவே கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த வார்த்தையின் வழியாய் நமக்கு நினைப்பூட்டுகிறார், அவர் பலன் கொடுப்பார், பலன் கொடுப்பார். அப்போஸ்தலர் 1:8 கூட கர்த்தர் சொன்னார், நீங்கள் பலன் அடைந்து பரிசுத்த ஆவியாருடைய பலனை பெற்றுக்கொண்டவர்களாய், வேத வார்த்தையினால் பலனை பெற்றுக்கொண்டவர்களாய், அந்த வசனத்தினாலே பலன் அடைந்தவர்களாய், சத்துவம் அடைந்தவர்களாய் வாழுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். ஒன்றான மெய் இரட்சகராகிய எங்கள் நல்ல தகப்பனே, சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிறவரே, இந்த தியானத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் நீர் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல நேரங்களிலே, பல காரியங்களிலே, பண காரியங்களிலே, உறவுகள் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிற என் ஜனத்திற்கு நீரே பலனாயிருந்து நடத்தும் அப்பா. உம்முடைய கிருபை உண்டாகட்டும். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பலன் சத்துவம் பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.